நீங்கள் செய்கிற சோப் வந்து கேக் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் நீங்கள் இவ்வளோ அழகாக சோப் செய்கிறதுக்கு எவ்வளோ கலர் ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு நிறையவே நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வருது. ஸோ அதை பற்றின அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த 2 லேயர் சோப்பில் நான் வேறு எந்த கலருமே ஆட் பண்ணல. இது வந்து மஞ்சிஸ்தா பவுடரை வச்சு நான் இந்த மெரூன் கலர் வந்து வர வச்சிருக்கேன். இந்த ஒயிட் கலர் வந்து கோட் மில்க் வச்சு நான் இந்த ஒயிட் கலர் வர வச்சிருக்கேன். எங்களோட மிச்சமான சோப்புல இருந்து அதை துருவி போட்டு நான் அலங்கரிச்சிருக்கேன். இதுதான் மஞ்சிஸ்தா கோட் மில்க் சோப்பு. இந்த டிராகன் சோப்பில் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கோட் மில்க்ல கொஞ்சம் கருப்பு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். செகண்ட் லேயர் வந்து ரோஸ் பெட்டல் வச்சு இந்த இது பண்ணியிருக்கேன். தேர்ட் லேயர் வந்து பாசிப்பருப்பை வச்சு இந்த தேர்ட் லேயர் கலர் கொண்டு வந்திருக்கேன். லாஸ்ட் லேயர் வந்து கடுக்காய் அதிமதுரத்தை வச்சு இந்த ப்ரௌன் கலர் கொண்டு வந்திருக்கேன். கோட் மில்க் வச்சு இந்த செகண்ட் லேயர் கொண்டு வந்திருக்கேன். இந்த தேர்ட் லேயர் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கேன். மேலே கோட் மில்க் வச்சு கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்கேன், கேக் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எங்ககிட்ட உள்ள சோப்பில் எதுலையுமே நாங்கள் வந்து கலர் ஆட் பண்ணுறது கிடையாது. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த ஹேண்ட்மேட் சோப் எல்லாமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எங்ககிட்ட என்னென்ன சோப்லாம் இருக்குங்கிறது தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு நீங்கள் சோப்புன்னு கமெண்ட் பண்ணிட்டு டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில் எல்லாமே நானே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன்.